மண்பானையில் டேப் செட்டை போட தண்ணி குடிக்கிறதுக்குன்னு வாங்கினது. பட் இதில் தண்ணி ஊற்றி வைக்கும் போதெல்லாம் கூலிங் எல்லாம் ஓகே, பட் மண் வாசம் போகவே இல்லை. சரியாக பானையை சுற்றிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு 2 நாள்லேயே பானையில் வந்து புழு வச்சிரும் தண்ணி. ஸோ இது சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணாமே போட்டிருந்தோம். தூர போட்டுருமாங்க எங்கள் அம்மா. இல்லை நான் செடி வைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருந்தேன். ஹோல் போடும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்தது. ஃபஸ்ட்டு டஸ்ட்ரு, அப்புறம் சுத்தியில் வச்சு ட்ரை பண்ணேன். சுத்தியில் ரொம்ப ப்ரெஷர், பானையே உடஞ்சிரும், வீணாக போயிடுமோ அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு ஏதோ நினச்சிட்டு உளியை வச்சு லைட்டாக தட்டினேன். உடையாதுன்னு தான் நினச்சேன். பட் அழகாக பொட்டு மாதிரி ஓட்டை எழுந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம். பட் நிறைய ஹோல்ஸ் போட முடியாது, தண்ணியும் நல்லா ட்ரைன் ஆகணுங்கிறதுனால தேங்காய் உரிக்கிற மட்டை இருக்கும் பார்த்தீங்களா, அதை கீழே போட்டுட்டேன், தண்ணி வடிகிறதுக்கு வசதியாக இருக்கும்னு சொல்லிட்டு. உண்மையிலே ரொம்ப வருஷமாக இந்த பாட்டில் வந்து பிளான்ட் வைக்கணும்னு ஆசைப்பட்டு எடுத்து வச்சுருந்தது. ஃபைனலாக வச்சதே ஒரு பெரிய சந்தோஷமாக இருந்தது. புதுசாக ஒரு பாட் வாங்கியிருந்தா கூட இவ்வளோ சந்தோஷமாக இருக்குமான்னு தெரியல. பட் ரீயூஸ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மணி பிளான்ட்டோட பேர் வந்து மார்பிள் குயின். வந்ததுக்கு அப்புறம் தான் அதோட லீவ்ஸ் பிடிச்சி போச்சு. சரி, அதை தான் இதில் வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டு தான் அப்புறம் பேரை சர்ச் பண்ணேன். பேரை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருச்சு. குயின் வீட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தினமும் நினச்சிப்பேன். மார்னிங் எந்திரிச்சோன்னு பார்ப்பேன், புதுசாக லீவ்ஸ் எல்லாம் விட்டுட்டாங்க அப்படின்னா என்ன, குயினுக்கு நம்ம வீடு பிடிச்சிருச்சுன்னு அர்த்தம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.